நண்பர்களே, இது ஒரு சுவையான பதிவு. அசைவ சாமி சைவ சாமியாக மாறிய கதை. அப்பாவின் தோட்டத்தில் கிணற்றடியில் ஓரிடத்தில் மாடன் சாமியும் முனிமாடனும் பீடங்களாக வீற்றிருப்பார்கள். மாடன் மிகவும் துடியான சாமி என்றும் தோட்டம் துறவுக்கெல்லாம் அவரே காவல் தெய்வம் என்றும் சொல்வார்கள். ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட நாளில் சாமிகளுக்கு பொங்கல் வைத்து கிடா வெட்டி படையல் வைப்பது காலங்காலமாக நடைபெற்று வரும் வழக்கம். எங்கள் தோட்டத்திலே வசிக்கும் மாசாணம் என்பவரின் பொறுப்பில் அந்த கிடா வளரும். தோட்டத்தில் வளர்வதால் விருப்பம் போல மேய்ந்து கொழுவென கம்பீரமாக தோற்றமளிக்கும் அக்கிடா குறிப்பிட்ட நாளில் பூசை முடிந்ததும் பலி கொடுக்கப்படும். அதே நேரத்தில் குழந்தைகள் நாங்கள் பயத்தில் கண்களை மூடிக்கொள்வோம். பின்பு கிடா வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டு வேலாயுதம் என்போரின் கைகளினால் சுத்தப்படுத்தப்பட்டு அடுப்பில் விதவிதமாக சமைக்கப்பட்டு விருந்தாக பரிமாறப்படும். உறவினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் என பெருங்கூட்டம் விருந்துண்டும் மிச்சமாகும் கிடாயின் கறி உப்பையும் மஞ்சளையும் பூசிக்கொண்டு வெயிலில் காய்ந்து உப்பு கண்டமாக மாறி புது மண்பானைக்குள் அடைக்கலமாகி விடும். இவ்வாறு காலம்பாலமாக வழக்கத்தில் இருந்த பழக்கத்தை ஒரு சின்ன பையன் நிறுத்திவிட்டான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. இப்படி ஒரு தடவை கிடாவை பலி கொடுக்க போகும்போது ஓவென்று ஒரு சத்தம். ஸ்தம்பித்து நின்றது உறவினர் கூட்டம். என் தம்பி ஒருவன் ஓவென்று அழுதபடி, ஐயோ ஆட்டை வெட்டாதீங்க, அது சாபம் போட்டுவிடும் என கத்த அப்பா அப்படியே அதிர்ச்சியில் நின்றுவிட்டார். அம்மா இதுதான் சமயம் என்று. அம்மாவுக்கு உயிர் பலி பிடிக்காது, அதுதான் உண்மை. உடனே என் அம்மா, அவன் சொல்வது சரிதானே, எந்த சாமியாவது எனக்கு ஆடு வெட்டு கோழி வெட்டு என உங்களிடம் வந்து கேட்டதா? நமது தேவைக்காக பண்ணும் காரியத்துக்கு கடவுள் மேல் ஏன் பழியை போட வேண்டும்? சர்க்கரை பொங்கல் மட்டும் வைத்தால் சாமி என்னை ஏற்றுக்க மாட்டாரா என கேட்க ஒருவரிடமும் பதில் இல்லை. அப்பாவும் கொஞ்சம் யோசித்துவிட்டு அம்மாவிடம், சரி, அடுத்த வருடத்திலிருந்து நீ சொன்னபடி செய்வோம் என உறுதியளிக்க அந்த வருடத்துடன் கிடா பலியிடும் வழக்கம் முடிவுக்கு வந்தது. அன்றிலிருந்து இன்று வரை மாடன் சாமிக்கும் முனிக்கும் எங்கள் குடும்பத்திலிருந்து சர்க்கரை பொங்கல் மட்டுமே படையல். மாலையும் சர்க்கரை பொங்கலும் மட்டும்தானா என சாமியும் கோவித்து கொள்ளவில்லை. காரணம், அவர் சாமி, ஆசாமி அல்ல. இதுதான் அசைவ சாமி சைவ சாமியாக மாறிய கதை. இது உண்மையிலே நடந்த கதை. உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா நட்புகளே? கவிஞர் தமிழ்மகள் லலிதா.